லோகம் தன்னாதிலே இந்திரரும் சந்திரரும் சூரியரும் கொலுவிருந்தார் வைகுந்த லோகத்திலே மாயன் பச்சம்மா லட்சுமியும் பவசுடனே கொலுவிருக்க பிரம்மலோகம் தன்னாதிலே அங்க பிரம்மாவும் சரஸ்வதியும் பிரியமுடன் கொலுவிருக்க 30 தேவர்களும் 40,000 ரிஷிமார்கள் ஆகாயத்தில் சூரியனும் அன்பு குளிர் சந்திரரும் ஆகாயவாணியோடு அன்னை கெங்காதேவி அப்படி குலவிருந்த வரபோது பகவானுக்கு அதிகால பொழுதிலே தெய்வலோக ரம்பை எல்லாம் திருநடனம் ஆடிடுவா ரம்பையவா வரவாளாம் நடனங்கள் ஆடுவாளாம் ஊர்வசியா வருவாளாம் உல்லாசமா பாடிடுவா மேனகை வருவாளாம் மிருதங்கமும் போடுவாளாம் சரஸ்வதியும் வருவாளாம் சங்கீதங்கள் பாடும் அப்படியாகவே இறைவன் வாழக்கூடிய திருக்கைலாசத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமாள் 14 உலகை படைத்தார். 224 புவனங்களை படைத்து 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்தார். சிவபெருமான் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழக்கூடிய சிசுவையும் முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சியவும் இறைவன் படைத்தார். உலகத்தை படைத்த மனுக்களை காத்து ரட்சித்த சிவபெருமாள் 14 லோகங்கள் எல்லாம் இந்திரலோகம், மந்திரலோகம், சந்திரலோகம், தவலோகம், வைகுந்த லோகம், வாயுலோகம், அருணலோகம், தனலோகம், சக்தி லோகம், சிவலோகம், பூலோகம் என்றும் 14 உலகை படைத்தார் சிவபெருமாள். இதிலே திருக்கைலாசத்திலே உலகமாகப்பட்ட சிவலோகம், வைகுந்த லோகம், பிரம்மலோகமாகிய அந்த பிரம்மலோகத்திலே பிரம்மனுடைய வழியிலே வந்து பிறந்த 1000 பிரம்மரிஷி கூட்டங்களுக்கெல்லாம் தலைவனாக பிரம்மரிஷி என்பவரும் அவருடைய மனைவி அவள் பொன்னூருகே பின்ன வேளோம் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரார். அந்த பொன்னுருகி பிரம்மரிஷி கொண்டவனும் தேவியுமா பொன்னமுடனே வாழ்ந்து வாரார். ஐயா எள்ளுக்கு என்னை போல என பிரியா தோழர் போலும் பூவும் நல்ல நாரும் போலே பொருத்தமுடன் வாழ்ந்து வாரார். நகமும் சதையும் போலே அவர்கள் நலமுடனே வாழ்ந்து வாரார். வாழ்ந்து வரும் நாளையிலே பிரம்மரிஷி பொன்னுருகி பிரம்மனுடைய வழியிலே பிறந்தாலும் பிரம்மரிஷி ஒரு சிவபக்தர்.
சிவனுடைய பக்தர்கள் ஆண்டவன் சிவபெருமாளுக்கு 6 கால பூசையை அன்போடு செய்து வரக்கூடியவர். இப்படி பொங்கல் விட்டு பூஜை செய்யக்கூடிய அப்படி இருக்கும் பொழுது பிரம்மலோகத்திலே பிரம்மரிஷியை அழைத்த பொன்னுருகி, அந்த பொன்னுருகி, சுவாமி மன்னவா மணவாளா, மணவாளா, இறைவனுடைய அருளால் நாமளுக்கு எந்த குறைகளும் இல்லை கிடையாது. மாட மாளிகை கூட கோபுரங்கள் நாமளுக்கு இருந்தாலும் இந்த பிரம்மலோகத்துல நாம கண்ணுக்கு பின்னாலே ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு பூசை செய்ய, சிவன் பூஜை செய்வதற்கு நாமளுக்கு ஒரு குழந்தை இல்லாத குறைகள் என்னமன்னா, ஏ மல்லவா மணவாளா, என்கணவா ராஜமன்னா, எஜமான ரஜகிளிய நாமளுக்கு பின்னாலே சிவனாரான பகவானுக்கு சிவன் பூசை செய்வதற்கு, சிவன் பூசை செய்வதற்கு நம்மளுக்கு சிறு குழந்தை நமக்கு இல்ல. இன்னைக்கு சிவன் பூசை செய்வதற்கு ஒரு சிறு குழந்தை நமக்கு இல்ல. ஐயானார பூசை செய்வதற்கு ஆண் குழந்தை நமக்கு இல்ல. கடவுள் பூசை செய்வதற்கு கை குழந்தை நமக்கு இல்ல. என்ன பாவம் நாமல் செய்தோம், என்ன பாவம் நாமல் செய்தோம், பண்ணா இதுவரைக்கும் குழந்தை இல்ல. பிரம்மலோகத்திலே பிரம்மரிஷி அழைத்த பொன்னுருகி, ஒரு குழந்தை இருந்தாத்தான் குடும்பத்திலே வாரிசு ஒன்று இருக்கும். இந்த சிவன் பூஜை குலம் தலைக்கணுமானா நம்மளுக்கு குழந்தை வேணுமே மன்னா. வம்சா வழிகள் தலைக்கணுமானா நாமளுக்கு ஒரு வாரிசு வேணுமே. இந்த சிவன் பூஜை செய்வதற்கு ஆண்டவனாகிய பகவானுக்கு 6 கால பூஜையை நீங்கள் செய்து வருகிறீர்களே, காலையிலே மாலையில் செய்து உங்களை போலவே சிவன் பூஜை செய்வதற்கு ஏன் இறைவன் நாமளுக்கு ஒரு குழந்தை கொடுக்கல? என்கணவா ராஜோ மன்னா, எஜமானே ரஜகிளிய ஏ மன்னாதி மன்னவரே, மகுடமுடைய ராஜம் மன்னா, என்ன பாவம் நானும் செய்தேன், இதுவரைக்கும் பிள்ளை இல்லை, கொத்தை கூரைத்தேனா நான் குரமர காலந்தேனோ, பட்டர நல்லாதிலே பதற கலந்தேனோ, வாட்ட நாளே மறக்க போட்டு ஓட்டளந்த தோஷம் உண்டோ, ஆவை அடித்தேனா அந்த நிறைய சீனேனா, நாம் பொன்னுருகி பெண்ண வேளும் வைத்தார்கள் அடைக்கலத்தை கைய வயிறறிய செய்தேனோ, நம்பிச்சைக்கு வந்தவர பின்னால் வர சொன்னேனோ, அண்ணா வாங்க வந்தவர நான் அடுத்து வர சொன்னேனா, தாயில்லா பிள்ளைகள் சண்டாளி பொன்னுருகி, சண்டாளி பொன்னுருகி அண்ணா தலையதிலே அடித்தாரோ. மாதா இல்ல மதலைகளை பண்டையில கொட்டினேனா, எங்க நவராஜம் மன்னா பிச்சைக்கு வந்தவரை பின்னால்
நாள் வர சொன்னேனோ அண்ணன் வாங்க வந்தவரை அடுத்து வர சொன்னேனா மன்னத்தா இல்லா பிள்ளைகளை தலையதிலே அடித்தேனா மாதா இல்லா முதலைகளை மண்டையிலே கொட்டினேனா அவன் முத்து மூத்தா முகங்களெல்லாம் ஆறாக ஆறாக கண்ணீரைத்தான் அவாங்கோம் எல்லாம் படிப்பாளே படிப்பாளே ஆறாக கண்ணீரை அப்படி பொன்னூருகி பின்னவளும் அவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் வடிக்கால ஏங்குவாளாம் புலம்புவாளாம் ஈசனை நோவுதாளே அலறுவாளாம் புலம்புவாளாம் ஆண்டவன நோவுதாளே பொன்னுருகி என் கணவா ராஜமன்னவா இந்த பிரமலோகத்தில எஜமானே ரஜகிளிய ஆமையா என் மன்னாதி மன்னவா மகுடமுடி ராஜமன்னா என் சாமி எந்துரைய பிரம்மலோகத்திலே சிவபெருமாளுக்கு பூசை செய்ய சிறு குழந்தை இல்லா குறைகள் என்ன நமக்கு என்ன குறை இருந்து என்ன செய்ய மலடி மலடி என்று என்னை மக்கள் எல்லாம் பேசுவார்கள் ஐயா மன்னகிரிசி மலடி என்று எனத்தார்கள் பேசுவார்கள் மலடி பட்டம் மாறுவதப்போ நாம் மக்களோடு சேர்வதப்போ இரிசி பட்டம் மாறுவதப்போ எனத்தோடு சேர்வதப்போ அந்த பிரம்மரிசி இடமாதில பொன்னுருகி பின்னவளும் என்கணவ ராஜமன்னா நான் தான மலடானே நான் தான மலடானே நாட்டில் வேற மலடில்லையோ இன்னைக்கு நான் தான மலடான வேற நாட்டில் வேற மலடில்லையோ காடு எல்லாம் மேய்ந்து வரும் காராம்பசு மலடாச்சி ஈனாத கிடாரி ஒன்று எருமையுமே மலடாச்சி குப்பையில மேய்ந்து வரும் குப்பை கோழி கூட மலடாச்சி வாசலில வைத்த மரம் வாழை மரம் பூக்கலைய முற்றத்தில வைத்த மரம் முருங்க மரம் பூக்கலைய என் கூட வைத்த தென்னம் பிள்ளை உல உலையா காய்ச்சிருக்கு பக்கம் வைத்த தென்னம் பிள்ளை பாரி போய் இருக்குதையா பாவி கையால வைத்த மரம் பாவி கையால வைத்த மரம் அதிலே பால கூட வரவே இல்லை பால கூட வரவும் இல்லை அவையாங்கோதாள புலமுதாள ஈசனைத்தான் அலறுவாளா புலம்புவாளா ஆண்டவரை ஆண்டவரை நோவாளே
மன்னவா மணவாளா மகடமுடி ராஜமன்னா இந்த பிரமலோகத்துல பிரமலோகத்திலே நாமளுக்கு பிள்ளை இல்லையானா பிள்ளைன்னு சொன்னா பிள்ளை இல்லா வீட்டுக்கு பெரியோர்கள் வரமாட்டார்கள் வரமாட்டாங்களா மதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்து மக்கள் வரமாட்டார்கள் ஆமா குழந்தை இல்லையானா ஆமையா குடும்பத்தார் வரமாட்டார் மன்னா ஆமோ என் கணவா பிராணநாதா எஜமானே ரஜகிளிய இந்த பிரமலோகம் தன்னதில என்ன பாவனாமல் செய்தோம் இதுவரைக்கும் பிள்ளை இல்ல ஆண்டியை அடித்தேனோ அந்த நிறைய சீனேனா வைத்தார்கள் அடைக்கலத்தை ஏனோ கடவட்டி வாங்கினேனா நாணியாயம் செய்திட்டேனா என் கணவராஜம் அண்ணா இல்லையில ஒரு மரமா ஏலக்கா காய்க்கும் மரம் ஏலக்கா காயாமல் இனத்திலையும் தாழ்வானே ஏலக்கா காய்ப்பதப்போ ஐயா காய்ப்பதப்போ இனத்தோடு சேர்வதப்போ இனத்தோடு சேர்வதப்போ சாலையிலே ஒரு மரமா சாதிக்கா காய்க்கும் மரம் சாதிக்காயும் காயாமல் சனத்திலையும் தாழ்வானே ஆம் பொன்னுருகி பெண்ண வேளும் சாதிக்கா காய்ப்பதப்போ சாதிக்கா காய்ப்பதப்போ நான் சனத்தாரோடு சனத்தாரோட சேர்வதப்போ மண்ணா இஞ்சி வைத்தா பிஞ்சிறங்கும் எருப்போட்டா காய் காய்க்கும் இந்திரனாருடன் பிறந்தா இருசி என்று பேரும் கேட்டேன் பஞ்ச வைத்தா பிஞ்சிறங்கும் மணல் போட்டா காய் காய்க்கும் மந்திரி உடன் பிறந்தா மலடி என்று பேரும் கேட்டேன் மல்லி ஒரு பாத்தி மலையாளம் பேருவாதி மல்லி வைத்து பூசை செய்ய முதல இல்லாம வாவி கொழுந்து ஒரு பாத்தி குற்றாலம் பெருவாதி கொண்டவரே மணவாளா உளுந்தெடுத்து பூசை செய்ய உளுந்தெடுத்து பூசை செய்ய நான் குழந்தை இல்லா குடும்பாவே குழந்தை இல்லா குடும்பாவே நான் கண்ணு நல்ல புளிய மரம் என்கணவ ராஜமண்ணா பொன்னுருகி பெண்ணவளும் கவரோடால மரம் நான் கண்ணிலும் காயாமல் கவரோடு என்ன பலன் பிஞ்சு புளிய மரம் பின்னலோட ஆலமரம் பிஞ்சிலையும் காயாமல் பின்னலோடி என்ன பலன் பருவ புளிய மரம்
பழம்பழுக்கும் ஆலமரம் பருவத்திலே காயாமல் பருவத்திலே காயாமல் நாம் பழம்பழுத்து என்ன பலம் உனருக்கு பழம் வளர்ந்து நான் தரத்து புளிய மரம் தளரோடும் ஆலமரம் சண்டாளி பொன்னுருகி தரத்திலும் காயாமல் தரத்திலும் காயாமல் நான் தளரோடி என்ன வரம் தளரோடு அப்படியே பொன்னுருகி பிரம்மரிசி அழைத்தா ஆமா கண்ணீரும் கவலையுமாக ஆமையோ என் கணவா பிராணநாதா எஜமானே ரஜகிளிய இந்த பிரமோரோகம் தன்னறியில பிள்ளை இல்லா சாதம் எனக்கு புழுவா தோணுதையா ஆமையோ மதலை இல்லா சாதம் எனக்கு மறந்தா தோணுது ஆமோ குழந்தை இல்லா சாதம் எனக்கு குப்பையா இருக்குதே மன்னவா இந்த பொன்னுருகி பெண்குடிக்கு என் கணவா பிராணநாதா எஞ்சாமி எந்துரைய என் கணவா ராஜமன்னா என் கணவா ராஜமன்னோ எஜமானே ரஜகிளிய பிள்ளை இல்லா பாதவத்தி இருந்தால் இழப்பமையா இறந்துட்டாலும் குற்றமில்லை வாழ்ந்தாலும் இழப்பமையா மாண்டுட்டாலும் குற்றமில்லை சாமி மன்னவர மழவேத முற்றத்தில மண்ணளைய மதலை இல்லை மண்ணளைந்த கையாலே மடிபிடிக்க நிறகூடத்து தண்ணீரில் நின்றெளம்ப பிள்ளை இல்லை புறகூடத்து தண்ணீரில வாரி வைக்க குழந்தை இல்லை வட்டிலில சாதம் போட்டா வாரி உண்ண பிள்ளை இல்லை இலையதிலே எடுத்து உண்ண கறிக்கரைக்கும் தேங்காயில கறிக்கரைக்கும் தேங்காயில கையேந்த குழந்தை இல்லை அங்குதாள புலம்புதாள ஈசனைய நோபுதா அலறுவாளாம் புலம்புவாளா ஆண்டவன நோபுதா அந்த நல்ல வேளையில பிரம்மரிஷி ஓடி வந்து பொன்னூருக்கு இடம் மதியில அம்மா அம்மா பொன்னூருகி பொன்னூருகி நீ ஆளனுட வார்த்தைகளே வார்த்தைகளே அம்மா அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அருங்கவலப்படவும் வேண்டாம் அரணாடுற அருளாலே அழகு நல்ல பிள்ளையதே அம்மா நாமளுக்கு கிடைக்கும் அம்மா ஆத்துதார தேத்துதாரே ஐயா தேத்துதாரே ஆறுதல சொல்லுதாரே ஆறுதல சொல்லுதாரே பொன்னுருகி
அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவலப்பட வேண்டாம். ஆண்டவன் அருள் இருந்தா நாமளுக்கு அழகான குழந்தை கிடைக்கும். நமக்கு சிவன் பூசை செய்வதற்கு ஒரு குழந்தை கிடைக்கும். சுவாமி நாமளுக்கு பிள்ளை வேணுமானா இரு பேர்களும் இப்படி இருந்து நாம அழுது புலம்புவதை விட ஆண்டவன் நினைச்சு சிவபெருமாளுக்கு நீங்கள் 6 கால பூசையை செய்து வருகின்றீர்களே, அந்த ஆண்டவன் நினைக்க வேண்டாம். அந்த சிவனையே எண்ணி நாமல் தவம் இருந்து குழந்தை பாக்கியத்தை பெறலாமே ஆமா என்று பொன்னுருகியால் சொல்ல, பிரம்மரிஷியும் பொன்னுருகி அப்படியே ஆகட்டும் என்று ஆமா இருவேர்களுமாகவே ஒரு முகமாக இருந்து கொண்டு அவர்கள் ஆண்டவன நினைக்க நினைக்க வேணும். அருந்தவமோ இருக்க வேணும் இருக்க நினைக்கணுமா அம்மா பகவானே பாரதவம் அது சிவனாரை நினைக்க வேணும். சிறந்த தவம் அது இருக்க வேணும் இருக்க இந்த சிவனார நினைக்கணுமா ஐயா கடவுளை நினைக்கணுமே, கடந்த பொம்மை இருக்கணுமே, பொன்னுருகி பெண்ண வேளும் சிவனார மனதில் எண்ணி ஐயா குளித்து நீராடி தீர்த்தமாடி மாத்தொடுத்தி தீர்த்தமாடி மஞ்சத்துயில் பட்டுடுத்தி கைலாசம் ஓடி வந்து ஏந்தும் பிள்ளை வேணும் என்று சாந்து கொண்டு தரைமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டார். அவர்கள் பாலாலே தரவே பன்னீராலே கோலம் மாவு கொண்டு தரைமேழுகி மஞ்சளாலே கோலம் போட்டார். பொன்னுருகையும் பிரம்மரிஷி இருவேர்களுமாக சாந்தால் தரைமெழுகினார்கள், சந்தனத்தால் கோலமிட்டார். பாலால் தரைமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவால் தரைமெழுகினால் மஞ்சளால் கோலம் போட்டார்கள். கோலம் போட்ட இடத்திலே தலவாழை இலை விரித்தார். விநாயகரை பிடித்தார். நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காவளம் தீபதூபங்கள் எல்லாம் ஏற்றி 9 கும்பங்களை எடுத்து வைத்து அதிலே முதல் கும்பம் முக்கியமான கும்பம் சிவகும்பம். அந்த சிவகும்பத்திற்கு செவ்வரளி மாலையை சாத்தினார்கள். பிரம்மரிஷியும் பொன்னுருகையும் இறைவனாகிய சிவனை எண்ணி 1 வருடம் 2 வருடங்கள் அல்ல, இருவேர்களும் இறைவனை எண்ணி 6 வருட காலங்கள் வரைக்கும் உண்ணாமல்
ஆண்டவன் பகவானே மறந்திடாம அண்ணோம் தண்ணியது மறந்திடாம ஆண்டவன் திருப்புகழ் மறந்திடாம ஆரோகரா அரணே அரணயந்தோ அரணே என்று அரணர் நாமத்தை சொல்லுவாரா சொல்லோ வரா ஐயா அரண எங்கோ சிவனே நல்ல சிவனே என்றே சிவனே என்று சிவனார் நாமத்தை சொல்லுவாரா சொல்லுவாரா அவர்கள் உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் பிரம்மரிசி பொன்னுருகி அண்ணன் தண்ணி அறந்தாமல் அரணாரை மறக்காமல் ஏந்தும் பிள்ளை வேணும் என்று இருந்து தவம் செய்வாராம் கை குழந்த வேணும் என்று கடிய தவம் இருந்து வாரா முதலை ஒன்று வேணும் என்று மருவி தவம் இருப்பாரா பிள்ளை ஒன்று வேணும் என்று பிள்ளை ஒன்று வேணும் என்று பெருந்தவம் இருப்பாரா பொன்னுருகே பொன்னுருகியும் பிரம்மரிசியும் இறைவனாய சிவபெருமாளை எண்ணி ஒரு சிவன் பூசை செய்வதற்கு குழந்தை வேணும் என்று இருவேர்களும் ஏந்தும் பிள்ளைக்காகவே தவம் இருந்தார்கள். ஆமையா அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாதை ரச்சகா ஆபத்து குடையோனே என்று இருவேர்களும் இறைவனாகிய சிவனை எண்ணினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சம்போஜங்கரா சம்போ சங்கரா அடியாரையும் தவத்தை பாரோ சம்போஜங்கரா அடியாரையும் தவத்தை பாரோ சம்போஜங்கரா சிவ சிவா ஈஸ்வரன இறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போஜங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போஜங்கரா
ஈஸ்வரன இறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ சங்கரா சுவாமி படியளக்கும் 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 பரம்பொருளே சங்கரா சம்போ சங்கரா பக்தேன் செய்யும் தவத்தை பாரோ சங்கரா பக்தேன் செய்யும் தவத்தை பாரோ சங்கரா என்ன குற்றம் என்ன குற்றம் என்ன குற்றம் செய்துட்டேனோ சங்கரா சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ பாராமல் இருப்பதேனோ சங்கரா அப்படி உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் பொன்னுருகே அண்ணன் தண்ணி அறந்தாமல் அரணாரை மறக்காமல் ஏந்தும் பிள்ளை வேணும் என்று பிரம்மரிஷி பொன்னுருகி பிரம்மரிஷி பொன்னுருகி இருந்து தவம் செய்வாரா ஆண்டவனை என்னை இருபேர்களுமாக சிவபெருமாளுக்கு பூசை செய்ய சிறு குழந்தைக்காகவே இருந்து தவத்தை செய்தார். இந்த 9 கும்பம் எடுத்து வைத்தார்கள். அதுல முதல் கும்பம் யாருடைய கும்பம்? சிவனுடைய கும்பம். செவ்வரளி மாலை சாத்தினார். அந்த செவ்வரளி புஷ்பத்திலே இருந்து ஒரு பூவானது உதிர்ந்து விழுந்தது. அந்த சிவரளி புஷ்பத்தை எடுத்தா கண்ணிலே வைத்தா. பிரம்மரிஷியோ தன் மனைவி அழைத்தார். அம்மா, ஆண்டவன் பகவான் நாமளுக்கு குழந்தை வரம் கொடுக்க அனுக்கிரகம் செய்து விட்டார் என்று செவ்வரளி புஷ்பத்தை தலையிலே சூடி இருவேர்களும் அரண்மனைக்கு வருகின்றார்கள். அந்த வேளையிலே ஆண்டவனாகிய சிவபெருமாள் அச்சுதனாகிய மகாதேவன் மாயவன் கண்ணனை அழைத்தார். வைத்துனா, ரொம்ப காலமாக எனக்கு நீங்கள் பூசை செய்ய வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருந்தீர்கள். என் பூசையை நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு காலகட்டங்கள் நெருங்கிவிட்டது. ஆகையினால உங்களுடைய அருளாலே பிரம்மரிஷியும் பொன்னுருகியும் பிள்ளை இல்லாமல் தவம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல சிவனும் பெருமாளும் சேர்ந்து அந்த பொன்னுருகி பெண்குடியானவளுக்கு குழந்தை வரங்களை கொடுக்கிறார். அந்த பொன்னுருகி பெண்ணானவா சிவனுடைய அருளாலே தவம் இருந்த மகிமையினால அன்று மாதம் குளிமாறந்தா குளிமாறந்தே பொன்னுருகி பெண்ண வேளும் அதுவே கூலி கர்ப்பமாகி கூலி மாறந்தா குளிமாறந்தா உலகாமல் இருப்பாளாயிருப்பாளா. அவன் முழுகாம இருப்பாளா. ஐயா நங்கையவா குளிமாறந்து
40 நாள் கர்ப்பமாகி பொன்னூருகி பெண்ணவளும் ஊரறிய 1 மாதம் அவ 1 மாதம் 30 நாள் நாடறிய 40 நாள் 60 நாள் 2 மாதம் 90 நாள் 3 மாதம் 3 நல்ல 3 நல்ல மாதத்திலே முத்து முத்தாவே திடுமா முகத்தில் கலை கொடுத்திடுமா 4 மாதமாச்சு நாயகரே தஞ்சமென்பா நாவு வல்ல உணருதன்பா அவன் 6 தங்க தின்றிடுவா 5 நல்ல மாதமாச்சு அங்கமெல்லாம் தங்க நீரவா அரவயிறு பூரணமா 6 மாதமாச்சு அரணாரை தஞ்சமென்பா அடமாங்க திம்பாளாம் பிரம்மரிசி மனைவியவா பொன்னூருகி பெண்ணவளும் 7 நல்ல மாதமாச்சு இளவுடம்பு சூலாகி ஈஸ்வரனை தஞ்சமென்பா 8 நல்ல மாதமாச்சு விட்டு முட்டா வரகுதன்பா 9 மாதமாச்சு பொங்கலை பொறுங்க பொங்கட்டு மேல வரட்டும் கொஞ்சம் பொறுங்க 9 மாதமாச்சு போல சொல்லலுவாளாம் 10 மாதம் முற்றும் பெற்று அந்த பைங்கிளியும் இருப்பாளா முற்றும் பெற்று 300 நாள் திகைந்து 10வது மாதம் பரிபூர்ண கர்ப்பத்திலே நாளால நல்ல வெள்ளிக்கிழமை சிவனுடைய அருளாலே அரணமுதயத்தில பிரம்மரிசியுடைய மனைவியாகிய பொன்னுருகி நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமையிலே அருணன் உதிக்கும் நேரத்திலே அதிகால கால பொழுதில அந்த பொன்னுருகி பெண்ணானவா ஆமையா இறைவனுடைய அருளால சிவனுடைய அருளால வாதம் கொண்டு வயருளைந்தா ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தா அவடிதொடியா வயருளைந்து அரணாரோட அருளாலே ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தா அருளால அவ கொடிதொடியா வயருளே ஆண் குழந்தை ஒன்று பெற்றெடுத்த குழந்தையதே அங்க பக்கம் வந்த பெண்கள் எல்லாம் மாவு கொடிய வழிப்பார் ஐயா குப்புள் கொடியதவோ அறுப்பாரா
உப்புள் கொடியதுவோ அறுப்பாரா குளுப்பாட்டி நீராட்டிய சேனையதோ ஊட்டுவார்கள் நீராட்டி தாளாட்டிய ஐயா நில போட்டும் போடுவாரா சீராட்டி அங்கே தாளாட்டிய சேனையதோ ஊட்டுவாரா பாலு கொண்டு முகந்துடைத்தார் பன்னீர் கொண்டு தவையடக்கி தாலாட்டி சீராட்டிய தவையடங்கா சேனை ஊட்டி அந்த பிறந்ததொரு ஆண் குழந்தை அவரு செக்க நல்ல சிவப்பழக ஐயா செந்தூர போட்டழக அவன் வாங்கி நல்ல தலையழக ஏ வாடாமலே நிறமழக ஐயோ கோர நல்ல தலையழக கோர தலையழக தலையழக பொங்கு முக போட்டழக தலையழக குழந்தை சூடு நல்ல தலையழக சுருள நல்ல முடியழக அப்படி ஆண் குழந்தை வந்து பிறந்த போது அந்த பிரம்மரிசி பொன்னூருகி ஐயா பிரம்மனோட கூட்டத்துக்கு செல்ல மகன் வந்து பிறந்தார் சீனி பழங்கள் எல்லாம் செலவு செய்தார் அரும மகன் பிறந்தார் என்று ஐயா அள்ளி பணங்களை கொடுப்பாரா தங்க மகள் பிறந்தார் என்று தான தருமங்களை வணங்குவாரா சுவாமி அன்னதானோ ஜொரணதானோ அள்ளி அள்ளி தர்மம் செய்தார் பொன்பொருளோ வஸ்திரமோ புகழுடனே வழங்குவார்கள் 16ஆம் நாளையிலே குழந்தைக்கு பேர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் அருளாலே சிவபெருமாளுக்கு சிவன் பூசை செய்ய இந்த குழந்தை பிறந்ததினால இது சிவனுடைய குழந்தை அல்லவா என்று குழந்தைக்கு என்ன பேர் கொடுத்தார் தெரியுமா? என்ன பேர் ஐயா? ஐயா சிவகோழந்து சிவகோழந்து ஏ சிவகோழந்து என்று சிறப்புடனே பெயர் கொடுத்தார் என்று பெயர் கொடுத்து பொன்னூருகி பெற்றன்னுள் சூடாமணி நிகிந்தி விவேக சிந்தாமணி சரி இப்பேற்பட்ட கலைகளை எல்லாம் கற்று வருகின்றார் சிவக்குழந்தை. ஆமா இத்தனைக்கு மேலாகவே தற்காப்பு படிப்பு நாம் படிக்க வேண்டும் என்று அந்த சிவக்குழந்தை ஆய கலைகள் 64 படித்து வரக்கூடிய வேளையிலே ஆமா இந்த சிறப்பான வேளையில் சரி பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த ஆமா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா இந்த ஆலங்குளமா நகரத்திலே சரி ஆலங்குளம் நத்தத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய ஆமா ஆமா 29-30 வருஷம் ஆச்சு அந்த கோயில வில்லடிச்சு. ஆமா மறக்கவே முடியாது அந்த கோயில. ஆமா அப்படி அம்மா ஆலங்குளம் நத்தத்திலே சரி வாசகம் செய்து வரக்கூடிய ஆமா பாசத்திற்குரிய சரி டி நாகராஜன் அவர்கள் ஆமா வாழைக்காய் வாழை இலை மொத்த வியாபாரம் செய்து வரக்கூடிய உரிமையாளர் அண்ணா டி நாகராஜன் அவர்களுடைய அன்பு திரு கரத்தினாலும் நாமளுக்கு பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். அதோடு STN ஏலக்காய் மிளகு மொத்த வியாபாரம் செய்து வரக்கூடிய எல்லாமே மொத்த வியாபாரம் ஆலங்குளம் நத்தத்திலே வாசகம் செய்யும் மிளகு ஏலக்காய் கிராம்பு. ஆமா மிளகு ஏலம் கிராம்பு. ஆமா நாட்டு மருந்துன்னு அதுதானே. இப்ப அதானே சிறந்த நாடு.
நோய் நொடி பிணிகளை தீர்க்கக்கூடியது ஆமா ஏலக்காய், ஏலக்காய், மிளகு, மிளகு, கிராம்பு. கிராம்பு. 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்டுல கூட சாப்பிடலாமா? இப்ப 10 மிளகு இருந்தா போதுமா? 10 மிளக வாயில போட்டுட்டு ஆமா. பகையாளி வீட்டுல சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஒண்ணும் செய்யாதாமியா. ஓ, அந்த விஷமான ஏன்னா அந்த காலத்துல இந்த மை மாந்திரம்னு ஒண்ணு உண்டாம். கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஆளை வசப்படுத்தணும் அப்படின்னா மை சேர்ப்பாங்களாம். ஆமா. அப்ப அந்த வீட்டுல போய் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தா நம்ம மனசுக்கு ஒரு பயம் இருக்கும். பத்தியால என்னத்தையும் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு. 10 மிளகு தின்னாலே போதும். இந்த 10 மிளக வாயில போட்டுட்டா போதுமா? அது அடிபட்டு போகும். நாகம் தீண்டியவர்கள் கூட பயப்பட வேண்டாம். இப்ப மிளகு சாப்பிடணும். நாகம் பாம்புலா கடிச்சிடுது அப்படின்னு பயப்படவே வேண்டாமா? 10 மிளகு அடி வாயில 10 மிளக வாயில போட்டா 8 மணி நேரம் அந்த விஷம் நம்மளுக்கு தாக்கு பிடிக்கும். வேலைக்கு யாராது? யாராது? ஆமா. அப்பேற்பட்ட நாட்டு மருந்து சரி வியாபாரம் செய்து வரக்கூடிய, ஆமா, மிளகு, ஏலக்காய், கிராம்பு வியாபாரம் செய்து வரும் ஆமா, அண்ணா ST நாகராஜன் அவர்களும், அதோடு காய்கனி வியாபாரம் பார்த்து வரக்கூடிய ஆமா அருள் அவர்களும், சரி SVM மலரகம், ஆமா, சிவன் அணைந்த பெருமாளுக்கு கோமரத்தாடி ஐயா பாக்கியராஜ் அவர்களும், நம்ம அண்ணாச்சி அவதான் பெரிய சாமி. அவ ஏற்கனவே முன்னக்கூட்டி நம்மளுக்கு 500 ரூபாய் கொடுத்தாச்சு. பாக்கியராஜ் என்ன? ஆமா, இப்பவும் அன்னார்களுடைய சார்பாக நாமளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று ஆள் வந்து பாக்கியராஜா மாதிரி நம்ம அண்ணன் இருக்காரு. SVM மலரகம் பாக்கியராஜ், சிவன் அணைந்த பெருமாள் கோமரத்தார்கள் அவர்களும் தனியா கொடுத்த ரூபாயும் காணாதனே சேர்ந்து வியாபாரிகள் சார்பாக, அதோடு அக்கினி மாடசாமி கோமரத்தாடி நம்ம அண்ணாச்சி பெரிய நாடார் அவர்களும், பெரிய நாடார்னா பெரிய நாடார் தான், அதோடு கோவில் நிர்வாகி சண்முகராஜ். அடேங்கப்பா, பேச்சு திறமை பெரிய கில்லாடி பார்த்துக்கோங்க. வில்லு அடிச்சிருக்கே வில்லு. அப்ப அட்வான்ஸ் கொடுத்தே தீர்வம்னு சபதம் போட்டு கொடுத்துட்டாங்க ஐயா. அப்பா அண்ணாச்சி பேச்சு திறமை எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் ஒரு ஆளு நின்னா போதும். அண்ணா சண்முகராஜ் அவர்களும், அதோடு நிர்வாகி ராமசாமி அவர்களும், வேலை நல்ல வேலை 4 படித்து வருகின்றார். அப்படி படித்து வரும் நாளையில 12 வயதுமாச்சு. 12 வயதாதில பார்த்தாரு ஐயா சிவக்கொழுந்து வயதாதில சிவக்கொழுந்து நாமளுக்கு வயது 12 ஆச்சு. இனிமே சிவன் பூசையை நாமல் தான் செய்ய வேண்டும். அப்பா, இனிமேல் ஆண்டவனுக்கு நீங்கள் பூசை செய்யக்கூடாது, நானே பூசை செய்வேன் என்று சொல்ல மகனுக்கு வாழ்த்தி வரங்களை கொடுத்து பூக்குடலை கையிலெடுத்தார். சிவக்கொழுந்து பாலகனும் சிவனாரான பகவானுக்கு பூசை செய்ய வேணும் என்று பூக்குடலை தான் எடுத்தார். காவி நல்ல உடை அணிந்தார். உத்திராஜ மாலை போட்டு திருநேற்று காப்பு அணிந்து செந்தூர பொட்டு வைத்து தெய்வேந்திரன் பூங்காவனம் சிவக்கொழுந்து வாராரே. கையால மலர் எடுத்தார். காம்பழுகி மோகம் என்று விரலால மலர் எடுத்தார். வெம்பி விடு என்று சொல்லி தங்க நல்ல துரட்டி கொண்டு தங்கரளிய மலர் எடுத்தார். வெள்ளி நல்ல துரட்டி கொண்டு வில்வையல புடுங்குவாரா. செப்பு நல்ல துரட்டி கொண்டு செவ்வரளி மலர் எடுத்தார். மலர் எடுத்தார். சிவன் பூசை செய்வாரா. மலர் எடுத்தா பூஜா செய்வாரா. ஆண்டவன் பகவானுக்கு சிவன் பூசை செய்யும் வேளையில பகவான் பார்த்தார். அப்பா சிவக்கொழுந்து, நீ சின்ன பையன், அரியா பிராயம், எனக்கு பூசை செய்ய வந்திருக்கப்பா. அதனால என்னைக்கு நீ என் பூசைய மறந்தாலும் சித்திரை மாதம் சித்திரா பௌர்ணமியில எனக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம், அன்னைக்கு நீ என் பூசைய மறந்தா உன்னை ஏத்துக்கிட மாட்டேன். அப்படியே ஆகட்டும் என்று அன்று முதல் சிவன் பூசை செய்தார் சிவக்கொழுந்து. இப்படி இருக்க எப்ப
இந்திரன் பார்த்தாலும் ஆண்டவன் சிவக்கொழுந்து மேல அவ்வளவு ஒரு பாசமா இருக்காரு. அப்ப இந்திரன் பார்த்தா இதை பார்த்தார் தெய்வேந்திரன். ஆமா இப்படியே சிவக்குழந்தை விட்டு விட்டோமானா கைலாசத்துக்கு சிவனாக இவனாகத்தான் இருப்பான். பூஜை கலைக்கணும். இவன் பூசையை நாம் கலைத்தாக வேண்டும் என்று ஆமா அதே சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமியில ஆமா ஐயா இரவு 12 மணிக்கு ஓ, அந்த தெய்வேந்திரம் ஓடி வந்து ஓடி வந்தியா செஞ்சவள் வடிவம் கொண்டார் அறிவம் கொண்டியா வடிவம் கொண்டார் அறிவம் கொண்டியா சிறகு தட்டி கூடாத வடிவம் கொண்டார் தட்டி கோலாக ஐயா சிறகு தட்டி கூவும் போது போதையா பொழுதுவும் விடிந்ததென்று புறப்பட்டு வாரார் சிவக்கொழுந்து குழந்தையா கரைக்கு வருவாரா வருவாரா கங்காதேவி முழிக்கல அமைதியா ஓடுதா கூட தலைக்கு வச்சு பூங்காவனத்துக்கு வந்தார். பூ மலர்கள் எதுவும் விரியல. ஆமா ஒரு நாளும் இல்ல திருநாளா இருக்க என்று ஓடி வந்த களைப்பால ஆமா பூக்குடலை தலைக்கு வைத்து அசந்து தூங்கிவிட்டார். ஆமா இதை பயன்படுத்தினார் தெய்வேந்திரன். மலர்களை பறிச்சு சிவக்குழந்துக்கு பதிலாக மலர்களை எல்லாம் பறித்து ஆமா ஆண்டவனுக்கு சிவன் பூசையை செய்து முடித்தார். அப்ப இந்த சிவக்குழந்து பொழுது விடிந்தது. பாலகன் சிவக்குழந்து பதறி முடித்தார். ஐயையோ பகவானுக்கு இன்றல்லவா திருக்கல்யாணம், மலர்களை பறிச்சுக்கிட்டு சிவன் பூசை செய்யாமல் இருந்து விட்டோம் என்று மலர்களை பார்த்தாரு. மலரெல்லாம் பறிச்சிருக்கு. சிவனுக்கு வந்து பாதுனா ஆதி கைலாசத்திலே ஆண்டவனை அஞ்சி வணங்கி நடுங்கி நின்று ஆண்டவன் ஏத்துக்கலையா பாலகன் செய்த குற்றங்களை பகவானே நீங்கள் பொறுத்தருள வேண்டும். ஏத்துக்கிட மாட்டா ஏய் சிவக்குழந்தை, சிவக்குழந்து என் பூசையை நீ மறந்து இருந்ததினால ஏத்துக்கிட மாட்டா இனி நீ சிவ கைலாசம் ஆகாதப்பா, பூலோகம் போ போ நீ பூலோகம்தான் போக வேண்டும். ஆமா சிவபெருமாளே உங்களை விட்டா எனக்கு வேற என்ன கதி இருக்கு என்று சிவன் இருக்கும் பீடத்தை அணைந்து பிடித்தார். ஏத்து பிடித்தாரா ஆண்டவன் கோபத்தை கொண்டு நெற்றிக்கண்ணை திறந்தார். சிவக்கொழுந்தை எரித்தார். ஆமா அப்பா சிவனை அணைந்து பிடித்த இவனுக்கு நாம் உயிர் கொடுத்து பூலோகம் சென்று ஆமா பூலோகத்துக்கு இவனை சிவனாக வைக்க வேண்டும் என்று ஐயம்மன் ஆண்டவன் த பகவானோ ஆண்டவன் பகவானோ சிவக்கொழுந்த பாலனுக்கு கைலாச மலை கடந்து உயிரதோ வந்தான் கொடுப்பார். பாமகனே பாலகனே அரசியமாக தவசிநாதா அவன் அணைந்த பெருமாளே பூலோகம் போனையானா பூலோக மக்கள் எல்லாம் ஒருவான பொங்கல் இட்டு செங்கிடாயும் பலி கொடுப்பார். சிவபெருமாள் வரம் கொடுக்க சிவன் அணைந்த பெருமாளும் காவி வேஷ்டி யோக வேஷ்டி கச்சப்பற கமண்டலமோ பொன்னால பூணூலா பதித்ததால் வடமா வெள்ளியால பூணூலா வெண்கலத்தால் தாழ்வடமா மாணிக்கத்தால் பூணூலா மரகதத்தால் தாழ்வடமா ஆக்கு வரம் அழைக்கு வரோம் 1008 வரோம் கொல்லு வரோம் மெல்லு வரோம் அவர் கோடி வரம் வாங்கி பூலோக மக்களைத்தான் காக்க வேண்டும் என்று சொல்லி சிவன் அணைந்த பெருமாளும் அவர் கைலாச மலை கடந்து கனகசங்கிலி வருவதமா ஒவ்வொரு நகரத்திலே கடற்கர பக்கத்திலே தானாக அமைந்தாரே தானாக உதித்தவரா ஐயாவே சுயம்பலிங்க சாமியாக அமர்ந்திருக்கும் வேளையிலே அன்று ஒரு காலத்திலே கிழவரி தன்னாதிலே யாதவர் குலமதிலே அவதரித்த பெண்ணவளா தயிர் மோர் பால்களெல்லாம் வியாபாரம் செய்வதற்கு சுயம்பலிங்க இருக்குகின்ற என் பக்கத்துக்கு வாராளே. இந்த சுயம்பலிங்க இருக்கு இடம் கடம்ப மரம் ஆனதுதான். இந்த வேற எதுவும் தட்டுதையா தயிர் மோர் பாலெல்லாம் பூமியில சிந்துதையா. கிழவரி ஓடி வந்து அவன் ஆளனிடம் சொல்லுவாளா அதிசயத்தை சொல்லும் போது பெரியோர்கள் ஊரார்கள் யாதவரும் ஓடி வந்து கடம்ப மரம் வேறதைத்தான் வெட்டி அவர் பாப்பாரா
ஓரலையும் வெட்டும் போது ஐயோ உதிரம் அது பெருகுதையா. உதிரம் அது பெருகும் போது என்னவோ தெரியவில்லை. ஏங்கி மனம் வருத்தம் கொண்டு மக்கள் எல்லாம் நிற்கும் போது யாதவ பெண்மணியாள் அவ அருளாடி சொல்லுதாளே, இங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம். நான் பியாயும் இல்ல பிசாசு இல்ல காத்தும் இல்ல கருப்பும் இல்ல தானாக உதித்தவளா சுயம்புலிங்க சுவாமி ஐயா. இந்த நல்ல இடமதிலே சுயம்புலிங்க சாமியோடு பண்டார சாமி நானும் அமர்ந்திருக்கும் இடமதில நிலைய மத போடணுமே, நீதியோடு வணங்கணுமே வாக்குறுதி சொன்ன போது அப்படியே ஆட்டுமென்று பண ஓலை கொண்டல்லவோ கூரையாக தான் அமைத்து கோவில் அதுவும் கட்டுவாராம். கன்னி மூல கணபதியும் சிவனடைந்த பெருமாளும் சுயம்புலிங்க சாமியோடு பண்டார சாமியோடு சுயம்புலிங்க சாஸ்தாவோடு தாயான துர்க்கையம்மா தாயாண்டி சுடலையோடு தலவாய் மாடனோடு மற்றும் பரிவார தேவாதைக்கு நிலைய மது தான் கொடுத்து அப்படி வணங்கி வரும் நாளையிலே அன்று ஒரு காலத்தில ஆலங்குளம் தன்னாதிலே சான்றோர்கள் சத்திரியர் நாடார் குலம் அதிலே நலமுடனே உதித்தவரா செம்பொண்ணு நாடாரும் காசிலிங்க நாடாரும் உபரிமா நகரத்திலே சுயம்புலிங்க சாஸ்தாவை சிவனடைந்த பெருமாளை பண்டார சாமியவும் பவுசுடனே வணங்குவாரா. வணங்கி வரும் நாளையிலே இந்த நல்ல சாஸ்தாவ நாமளோட ஊருக்குத்தான் பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு போக வேணும் என்று சொல்லி செம்பொண்ணு நாடாரும் காசிலிங்க நாடாரும் உபரிமா நகரத்திலே சுயம்புலிங்க சாஸ்தாவும் சிவனடைந்த பெருமாளையும் பண்டார சாமியவும் பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு உபரிதனை கடந்து இசையவள பாதையாக பரப்பாடி தனை கடந்து நான்கு நேரி தன்னாதிலே வான்வமலமூர்த்தியவும் கண்டு மல்லதான் வணங்கி மேற்கு பகுதியிலே மலை அமைந்திருக்கும் நம்பி ஆண்டவரானவர் கண்டு மல்லதான் வணங்கி திருநெல்வேலி தன்னாதிலே நெல்லையப்பர் காந்தி மதிய கண்டு மல்ல வணங்குவாரா. மேற்கு முகமாக எங்க போவோம் என்று ஆறார இருவேரும் செம்பொண்ணு நாடாரும் காசிலிங்க நாடாரும் வருகின்ற வேளையிலே ஆலங்குளங்கள் புறத்தில் புதுப்பட்டி பாதையிலே மோர்குளம் என்ற இடத்தில் இருவேரும் அமர்ந்திருந்து தாகம் அது தான் தனித்து அங்கிருந்து பயணமாகி வடக்கு முகமாக திருநெல்வேலி தென்காசி ரோட்டு பாதையாக மறுகால் வெளிமடத்தில் மயிலேறு குடும்பத்திலே வண்டி நல்ல பெற்றறையில் அங்கு அவர் தங்கியல்லோ. அதற்கு மேல்புறத்தில் தொட்டி அன்புலம் மாதிலே கரைக்கு தென்புறத்தில் மருத மரம் பக்கத்திலே தெற்கு நல்ல பக்கமாக இருவேரும் தான் அமர்ந்து மேற்கு முகமாக ஆலங்குளம் தன்னாதிலே கீழே ஓரத்திலே திலகர் தருவதிலே செம்பொண்ணு வகையாரும் வள்ளியம்மாள் ஆனவளோ அவருடைய வீட்டின் அருகில் அண்ணாமலை நாடாரும் சீதாலட்சுமி அம்மாளும் பலப்பதவம் தானே போட்டு பவுசுடனே வணங்கும் போது அங்கிருந்து பயணமாகி எங்க போவோம் என்று ஊருக்கிணறு வழியாக தெற்கு நோக்கி எல்லோ நந்தவனம் கிணற்று வழி மேற்கு முகமாக வடநாடார் கோவிலிலே 21 தேவாதைகள் ஊசி மாட ஆலயத்தில் தெய்வங்களை அழைத்துக் கொண்டு 21 கூட்டரமும் தெய்வங்களும் வருகுதையா.
எங்க எங்க போவோம் என்று முக்கு கோவிலான பேச்சியம்மா பிரம்மசக்தி அம்மாள வணங்கியல்லோ ஏன் அங்கிருக்கும் தெய்வங்களை தன்னோடு அழைத்து கொண்டு அங்கிருந்து பயணமாகி மானா போன சிவஞானம் திருவழியா வாராரு அங்கிருந்து பயணமாகி இப்ப இருக்குகிற காவல் நிலையம் வடபுறத்தில் இந்த தெய்வ மத அமர்ந்ததோரு இந்த நல்ல இடமதிலே செம்பொன்னோ நாடாரும் காசிலிங்க நாடாரும் வகையுடைய வகையாளர்கள் சுயம்பிலிங்க சாஸ்தாவுக்கு துர்க்கையம்மா ஆனவளும் சிவனடைந்த பெருமாளும் பண்டார சாமிக்கு தான் பேச்சு வரமராச்சுதையா பேயாண்டி மாயாண்டி பேரு வச்ச சுடலைக்கு தளவாய் மாடனுக்கு லாட சன்னியாசி தபசி தம்பிரானோ தூசி மாட சாமியோடு தாயான இசைக்குத்தா ஏன் நிலைய மதம் ஓடுவாரா நீதியோடு வணங்குவாரா ஆண்டுக்கு ஒரு முறையும் ஆணி மாதத்திலே முதல் வெள்ளி கொடை கொடுத்து வெள்ளிக்கிழமையில குடிகளை புதா நடத்தி சனிக்கிழமை நதியிலே சுயம்புலிங்க சாஸ்தாவுக்கு பூசை செய்து பொங்கலிட்டு ஞாயிற்றுக்கிழமையில மத்தியான மதியம் போல சிவனடைந்த பெருமாளுக்கு பண்டார சாமிக்கு தான் 21 படி அரிசி பச்சரிசி பொங்கலிட்டு பூசை செய்து புகழாக வணங்குவாரா வணங்கி வரும் நாளையிலே 21 தேவதைகள் சான்றோர்கள் மக்களைத்தான் வணங்கி வந்த மக்கள் எல்லாம் வாழையடி வாழையாக வாழ வைத்து வாராரு சுயம்புலிங்க சாஸ்தாவோடு வாராரு சிவபெருமாள் சிவனடைந்த பெருமாளும் பண்டார சாமியோடு வாக்கு சொன்னாது வரம் கொடுத்தா வையாது நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்வாரா சுயம்புலிங்க சாஸ்தாவுக்கு சிவனடைந்த பெருமாளும் பண்டார சாமிக்கு தான் காவி வேஷி யோக வேஷி கச்சப்பர கமண்டலமா பொன்னால பூநூலா ஒன்பதித்ததால் வெள்ளியால பூநூலா வெங்கலத்தால் வடமா சுயம்புலிங்க சாஸ்தாவும் சிவனடைந்த பெருமாளும் பண்டார சாமி ஐயா வேலை நல்ல வேலை ஐயா விளையாடும் சமயம் ஐயா சந்தியான மதியம் போல மதிய உச்சி வேளையிலே சிவனடைந்த பெருமாளும் பண்டார சாமியோடு சுயம்புலிங்க சாஸ்தாவோடு பாடுவாரா ஆதாளி போடுவாரா ஆடுவாரா ஊழ சத்தம் போடுவாரா மத்தியான மதியம் போலே மதிய உச்சி வேளையிலே சுயம்புலிங்க சாஸ்தாவோ அரசி மக தவசிநாதா சிவனடைந்த பெருமாளோ பண்டார சாமி ஐயா காவி வேஷி யோக வேஷி கச்சபோர கமண்டலமா பொன்னால பூணூலா ஒன்பதித்ததால் வடமா வெள்ளியால பூணூலா பொங்கலத்தால் வடமா சுயம்புலிங்க சாஸ்தாவோடு தாராள துர்க்கையம்மா பிரம்மசக்தி பேச்சியம்மா அம்பிகையா ஐயா மணிவேலேக்கில் பிறந்த பிள்ளை தாயாண்டி சுடலையோடு மாட தலவாய் மாட 1008 மாடனுக்கு அதிகார தலவாய் மாட தாயாண்டி சுடல ஐயா ஆடுவாரா பாடுவாரா ஆதாளி போடுவாரா தாயானம் போவாரே ஆண்டவனமன் தும்பாரா பிள்ளை வனம் போவாரா செஞ்சுடல மாயாண்டி சுத்தவனம் தும்பாரா இடுகாடு போவாரா இறந்தவனம் தும்பாரா உனக்கு கட்டையில வனம் இருந்து சுடலைக்கு தான் ஐயா கருகி பணம் உனக்கு வியாகுதையா
ஐயா மூட்டத்தில பணம் இருந்து மூன்று பணம் உனக்கு வேகுதையா ஏ தாருகாபுரமாதில நீ தனியரசு ஆண்ட தெய்வம் ஐயா தர்க்க மாடு தளவாய் மாடு ஏ தளவாய் மாடு நீ பொல்லாத மாட சுவாமி உனக்கு மாடு போல முகமழகா மனிதர் போல உடல் அழகா சிவனடைந்த பெருமாளே பண்டார சாமி ஐயா சொர்க்குலிங்க சாஸ்தாவும் ஆடி வருவாரா ஐயா ஆடி போடுவாரா ஆடி வருவாரா சுடல ஆதாடி போடுவாரா தானாக உதித்தவரா கருணையால வந்தவரா கடற்கரை ஓரத்தில சுயம்புவா வந்தவரே சுயம்புலிங்க சாஸ்தாவும் சிவனான என்ன பெருமாளும் ஏ பண்டார சாமி ஐயா ஆடி வாராரே ஐயா ஆதாளி போடுவாரா ஒரு கச்ச நல்ல வரைஞ்சி கட்டிய அடுத்த கச்ச சுங்கலிட்டிய ஏ தற்கண்டளவாய் மாட சுவாமி இங்க மாயாண்டி சுடலையா ஆன பந்தம் கொளுத்துவாரா ஆதாளிய போடுவாரா ஏ வீர பந்தம் கொளுத்துவாரா எங்க தளவாய் மாடு ஐயா விளையாடிய வருவாரா அடே உனக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்கலம்பு சல்லடமா சுடல தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஏய் கால்களுக்கு உனக்கு தூச்சி பூ சல்லடமா பின்னி வைக்கும் கால்களுக்கு பிச்சி போ சல்லடமா ஏ ஆன போல ஐயாலருவாரா சுடலை தளவாய் மாட ஐயா அங்கு இங்கோ ஓடுவாரா பூனை போல பதங்குதார பொல்லாத சுடலையா ஏய் தளவாய் மாட அவர புலிப்பாச்சல் பாய்வாரா உனக்கு கட்டையில வினமிருந்து
அருகே பணமாகுதையா கூட்டத்தில மனமிருந்து ஏய் மாயாண்டி சுடலையா உனக்கு மூட்டு பணமாகுதையா உனக்கு சந்தன கட்டையில இப்ப சமம் இருந்து வேகுதையா மண்ட ஓட்ட எடுப்பாரா சுடலை மாட ஏ தலவாய் மாட ஒரு மாவு போல கும்பாரா ஐயா அரசி மகன் தவசிநாதா ஏ சிவனணிந்த பெருமாளே நீ சிவனாருக்கு பூசை செய்ய ஐயா பூசை செய்ய நீ சிவக்கொழுந்தா வந்து பிறந்த தெய்வம்